தான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறோம் என்றால் செட்டிப்புலம் வேலையெல்லாம் நிற்கிறோம். அங்கே நிற்கிறோம் என்றால் நண்டு தொழில் இலக்கிய பண்பாட்டு கூடல் ஒன்றுக்கு தான் வந்துக்கிறோம். அங்கே போயிட்டு நண்டு வளர்ப்பு சம்பந்தமான விடயங்கள், நண்டு வளர்ப்பின் பின் வந்து இப்படி பராமரிக்கிறது, தொழில் வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படியான விடயங்கள், அதே மாதிரி நண்டு சமைச்சு தருவோம்னு நான் நம்புகிறேன். வந்த விடயங்களை தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்டா, இங்கேருந்து பார்க்க சாட்டி கடற்கரை வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. அதை உங்களுக்கு காண்பிச்சுட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். நீங்கள் சாதாரண சாயத்தை தண்ணி வாங்கி குடிக்கணுமா கூட அங்கே எவ்வளோ கொடுக்கணும்? $2 கொடுக்கணும். அந்த பெரிய மகான்கள் வேற யாரும் இல்லை, குமார் சங்கக்காரவும் மகையில் ஜெயவர்த்தனும் 2 பேருமே வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சிங்கப்பூர்லேயும் அவங்களுக்கு ஹோட்டல் இருக்கு. இப்போ இதை நம்ம செய்ய முடியுமா? இங்கே இருக்க ஹோட்டல்ஸ் நம்ம அனுப்ப முடியுமா? இங்கே இருக்க ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நண்டை வச்சு பெரிய பெரிய உணவுகள் செய்கிறாங்களா? கிடையாது. நண்டை உற்பத்தி செய்யணும், நண்டை பிடிக்கிறீங்க, பிடிச்சி யார்கிட்ட கொடுப்பீங்க? நண்டை யார்கிட்ட கொடுக்குறீங்க? யாராச்சும் ஒருத்தர் மெயினாக ஒருத்தர் வந்து வாங்குவார். அப்போ இந்த முக்கியமான ஒரு ஊர் பேர் ஒன்று இருக்குது, நான் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க பல்கலைக்கழக மாணவர்கள். சரியா? என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஆய்வு செஞ்சு இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் துவைக்க ஆய்வு செஞ்சு ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏன் இந்த நண்டு தொழிலை வந்து பெருசாக கொண்டு வர முடியல? இதே யாழ்ப்பாணத்தில் செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு? கனடா, அமெரிக்கா, பிரிட்டானியா, இந்த மாதிரி வெளிநாடுகள், ஜப்பான், அப்புறம் சைனா, இதுகளுக்குலாம் அனுப்புறவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 7 மேலே படிச்சிருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை இருக்கு? மெயினான பிரச்சனை ஒன்று இருக்குது. படிப்பு பிரச்சனையா? இல்லை. என்ன பிரச்சனை? படிப்பு இலவசமாக கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம தம்பி தங்கச்சிமார் படித்து முடிச்ச பிறகு, ஐயோ நான் நண்டு பக்கமே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. இப்போ யாரை பிடிச்சி இந்த நண்டை நம்ம வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்? இந்த தம்பி தங்கச்சிமார் தான். சிம்பிளாக பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இப்ப போன் இருக்கு எல்லாத்துக்கிட்டையும், கூடை அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்குது. எங்க இருந்து நடத்துறாங்க? வெளிநாட்டுல UK நாட்டுல நடத்துறாங்க, ஐக்கிய ராஜ்யத்துல நடத்துறாங்க. அங்க 50 இடியப்பம், ஒரு பால் சொதி, சம்பல் ஆன்லைன்ல விற்கிறாங்க. நீங்க ஆர்டர் பண்ணிட்டா வீட்டுக்கு வரும். நண்டு மசாலா விற்கிறாங்க, நீங்க ஆர்டர் பண்ணா வரும். நண்டை வெட்டி போட்டு நல்லா ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் ஆக்கிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது செய்ய முடியாதுன்னு இல்லை. நம்ம என்ன செய்யலாம்?
நமக்கிட்ட இருக்க சில சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்களை டார்கெட் பண்ணி செய்கிற வேலைகள் இந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த உள்ளூரில் இருக்க ஏற்கனவே அக்காமார் பேசும்பொழுது பேசுனாங்க, நண்டு வந்து நிறைய கொடுக்கலாம் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ இதை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நண்டை நண்டா கொடுத்தா தானே பிரச்சனை. நண்டை வந்து முறுக்கா கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க இல்லையா? நம்ம நண்டை முறுக்கா செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? எனக்கே செஞ்சு பார்த்துருக்கோம் நம்ம கிடையாது. நண்டை வந்து நண்டு முறுக்குன்ற ஒரு பொருளை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. நண்டை வந்து நண்டா கொடுத்தாதான் பிரச்சனை. நண்டை வந்து போண்டாவா மாற்றும், நண்டை வந்து முறுக்கா மாற்றும். என்ன செய்யறாங்க? நண்டோட சதையை எடுத்து வேக வச்சுட்டு அதை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு போட்டு கொஞ்சம் கொச்சுக்காய் தூளுகள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி பொரிச்சு அதை விற்கிறாங்க. பெரிய மார்க்கெட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி இந்த நண்டை வந்து வெறுமனே கடைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும். இந்த நண்டை வச்சு நம்ம ஒரு தொழிலை இன்னும் ஆரம்பிக்கலை. அதை ஆரம்பிக்கிறதுக்கு பற்றி நம்ம இன்னும் யோசிக்கலை. அப்போ வீட்டில் இருக்க அந்த அம்மா அம்மா என்ன பண்ணலாம்? ஒரு நாள் நண்டு கறி வைக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு நண்டு முறுக்கு செஞ்சு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு நண்டு போண்டா போட்டு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு நண்டு பக்கோடா போட்டு பார்க்கலாம். இதே ஒரு ஆரம்ப நிலை தான். மெதுவாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இருந்தால் கொஞ்ச நாள் போகும்போது டவுனில் கொண்டு போய் சந்தையில் போடலாம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா போட்டால் போதும். சரியா? சின்ன சின்ன வழிகள். இப்படி நண்டை என்ன செய்யலாம்? நம்ம ஒரு பெருமதி சேர் உற்பத்தியாக மாற்றுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன சின்னதாக உணவுப் பொருள் செய்கிறது எப்படி, நண்டை நம்ம வீட்டளவில் கறியிலிருந்து வேறு என்னென்ன மாதிரி உற்பத்தி பொருளாக செஞ்சு கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தேன். இப்போ இதை விட பெரிய அளவிலான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. நண்டோட ஓடு இருக்குது தெரியுமா? நண்டோட ஓடோட உறுதித்தன்மை நமக்கு தெரியும் தானே. நண்டு கடிக்கவே சரியான கஷ்டமா இருக்கு. உலகத்தில் பெரிய பிரச்சனையாக இப்போ உருவெடுத்திருக்கிறது என்னது? இந்த கடல் உணவுகளுடைய கழிவு, குடல், அது விட்டு எலும்பு, அது விட்டு தோல், ஒரு பக்கம் அதோட மனம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் என்னது? அது கூட மாதிரி குவிஞ்சிடும். இதை வச்சுட்டு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. என்னது? உரம் தயாரிக்கிறது. ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால், பார்லி விதைகள் இருக்குது. 3 கப்பில் எடுத்து போட்டாச்சு. பார்லி விதையை போட்டுட்டாங்க. விதையை முளைக்க போடுறது தண்ணி போட்டுட்டாங்க. ஒன்றில் வந்து வெறும் மண், இன்னொன்று சுண்ணாம்பு, இன்னொன்றில் வந்து இந்த அரைச்ச தூள். இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. எதில் வந்தது வேகமாக வளர்ந்துருக்கு, எதில் வளர்ச்சி கூட வருது? நண்டு உரம். புதிய ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கிட்டாங்க, நண்டு உரம். நண்டோட செதில்களை அரைச்சி ஒரு உரம் செய்கிறாங்க. இதை பெரிய அளவில் நம்ம செய்யலாம். இன்னும் இலங்கைக்குள்ளேயே நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வழி ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டால், எங்களை போன்ற நான் மலையேற்றது வந்திருக்கேன். மலையேற்றது நண்டு தெரியாது, பெரும்பாலான பேருக்கு நண்டு தெரியாது. நண்டு சரியான விலை. இது ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா. இப்படி சிறிய அளவில் நம்ம இந்த நண்டை வச்சுக்கொண்டு பெரிய அளவான வெற்றியை நோக்கி போகலாம். வடமாகாண ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சுற்றுலாத்துறை ஹோட்டல்காரர்களுடைய சங்கம் இருக்கின்றது. அவர்களோடு நீங்கள் நேரடியாக சென்று கதைப்பீர்களாக ஒரு மீட்டிங் ஒன்று அதுக்கான ஒழுங்குகளை நான் செய்து தருவேன். அதனுடைய ஆலோசகர்களாக நான் இருக்கின்றேன். இந்த நண்டிலையும் நண்டிற்கு இன்றைக்கு இருக்கிற ஹோட்டல்ஸ்களில் வந்து இந்த உயிரோடு இருக்கிற நண்டுக்கு மார்க்கெட் கூடும். நண்டே உயிரோட கொண்டே கொடுத்தாலும் மார்க்கெட் அதுக்கு விலகும். ரெண்டாவது, இந்த நண்டு தொழிலை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பணம் பிரச்சனையாக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களையும் நீங்கள் புதிய வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் கடன் கொடுக்கிற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். முதலாவது செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டிய வியாபாரத்தை பதிவு செய்ய வேண்டும். அதை விட உங்களுடைய சமூக பாதுகாப்பு நிதியம் அதற்கூடாக லோன் திட்டத்துக்கான ஒரு பரிசீலனையும் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வருங்காலங்களில் பிரதேசங்கள் கூடாக புதிய வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான லோன், இருக்கிற வியாபார நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான லோன், இன்றைக்கு நிறைய லோன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வங்கியும் நீங்கள் வியாபார நிறுவனம் தொடங்க போறீங்களா, என்ன லோன், வியாபார நிறுவனம் பதியப்பட்டிருக்க உடனடியாக லோன். நண்டு தொழிலை நீங்கள் அபிவிருத்தி ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அபிவிருத்தி செய்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நீங்கள் இன்றைக்கு நண்டு விற்கிற காசை நீங்க என்ன செய்வீங்க, அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே வீட்டை கொண்டு வந்து கொண்டு அப்படி நீங்கள் இன்றைக்கு நண்டு விற்கிற காசை கொண்டு வங்கியில போடுங்க.
போட்டுட்டு நாளைக்கு அது திருப்பி விடும். அப்படி போட்டுக்கொண்டு வரையக்குள்ளதான் வங்கிக்காரது உங்கள் மீது நம்பிக்கை வரும். உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்றது அவனுக்கு பேப்பர்ல இருக்கணும். நீங்களுடைய கால பேங்க்ல போறப்ப பின்னேறமா ஏடிஎம் எடுவோம். அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடற்தொழிலாளர் ஒவ்வொரு தொழிலாளியும் உங்களுக்கு வருகின்ற 1500 2000 வருமானத்தை முதல் வங்கியில கொண்டு வைப்பு செய்யணும். பின்னேறம் ஏடிஎம் எடுங்க. அப்படி தொடர்ந்து அதை வைப்பு செய்து எடுக்கிறதால் உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளவு வருகிறது தெரியும். ஆனபடியே உங்களுக்கு உங்களுடைய தொழில் நடவடிக்கையை ஏற்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். கிராண்ட் டிவியினுடைய வழிபோக்கன் நிகழ்விலே கருத்து பகிர கிடைத்த வாய்ப்புக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காவேரி கலாமன்றம் வேலணை செட்டிப்புலம் கிராமத்திலே நண்டு தொழில்முறை இலக்கிய கூடல் ஒன்றை இந்த இடத்திலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். தொழில்முறை இலக்கிய கூடல் என்பது எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தொழில் முறைகளை ஊக்குவிக்கும் படைப்புகளை உருவாக்குவது. அந்த படைப்புகளுக்கூடாக அந்த தொழில் முறையை மிக சிறந்த முறையிலே முன்னெடுப்பதற்கு சமூகத்தை தயார்படுத்துவது. அதற்கூடாக சிறந்த பொருளாதார வளத்தை கட்டியெழுப்புவது. அதற்கூடாக ஒரு நிறைவும் மகிழ்ச்சி மிக்க சமூகத்தை கட்டியெழுப்புவது. இந்த அடிப்படையிலே முதலாவதாக செட்டிப்புலத்திலே நண்டு தொழில் இலக்கிய பண்பாட்டு கூடல் இன்று நடைபெற்றது. இந்த கிராமம் வேலணையில் மிக முக்கியமான ஒரு கிராமமாகும். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் நண்டு பிடிக்கும் தொழில் முறையை பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களை இந்த இடத்தில் சந்திக்கவும், அவர்கள் தொழில்முறையை எவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக செய்கிறார்கள் என்பதை அவர்களோடு இணைந்து அறிந்து கொள்ளவும், அவர்களுடைய சிறந்த வெற்றிகளை அவர்களோடு சேர்ந்து கொண்டாடவும் காவேரி கலாமன்றம் இந்த இடத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியது. இதனூடாக அவர்களுடைய வெற்றி அனுபவங்களை கதைகளாக உருவாக்கி அந்த கதைகளை இலக்கிய படைப்பாக சமூகத்துக்குள் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு தளத்தை களத்தை இன்று நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இதனூடாக பாரம்பரியமாக இதை தொழிலாக செய்து வருகின்ற இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொழில்முறை சார்ந்து அடுத்த நகர்வை நோக்கி அவர்கள் நகர்வதற்கு, அவர்கள் எப்படி ஓர் வியாபார துறையில் முன்னோக்கி சென்று சிறந்த லாபத்தை, முழுமையான லாபத்தை, இடைத்தரகர்கள் அற்ற லாபத்தை எப்படி பெற முடியும் என்கின்ற உயர்ந்த கனவுகளை அவர்களுக்குள் விதைப்பது இந்த இலக்கிய கூடலின் நோக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த இலக்கிய கூடலில் 3 கருத்து பகிர்வுகள் நடைபெற்றன. முதலாவது கருத்து பகிர்வு நண்டு தொழில்முறை பார்வை, 2வது நண்டு உணவு முறை பார்வை, 3வது நண்டு வியாபார முறை பார்வை. இந்த 3 கருத்தமர்வையும் சைவ புலவரும் கலாசார உத்தியோகத்தருமான ரஜீவன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியிருந்தார். இன்பராசா, பசில், டெபோரா
ஆகியோர் இந்த கருத்தமர்வை மிக சிறந்த முறையிலே தங்களுடைய சிந்தனைகளை இந்த இடத்தில் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இது நிச்சயமாக எமது சமூகத்திற்கு ஒரு ஊக்க சக்தியாக, ஆக்க சக்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. செட்டிவிளம் கருத்தா கூட்டுற சங்க தலைவர் கதைக்கின்றேன். நமது இன்றைய காவிரி கலாமன்றத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த நண்டு வளர்ப்பு திட்டத்தை பற்றியும் நண்டார நன்மை அடைகிறதை பற்றியும் விரிவாக எமது கிராமத்து மக்களுக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். அதையாரே எமது மக்கள் இந்த காவிரி மன்றத்தால் சில நன்மைகளை பெற்றுகிறார்கள். அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் இந்த கலாமன்ற மன்றத்தினால் வழங்கப்பட்டுகிறது. இதார் எமது மக்கள் இது மாத்திரமே மென்மேலும் பல நிகழ்வுகள் முன்னேறுவதற்கான நிகழ்வுகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே போல பல நிகழ்வுகளை இங்கே இந்த காவிரி மன்றத்தினால் நடத்தி இந்த கடத்தொழிலாளர் மக்களுக்கான உதவிகளை மேற்கொண்டு நடத்துவதற்கான நோக்கங்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்கள் கடத்தொழில் சங்க சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று 3 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணி வரையும் இங்கே இந்த கலாமன்றத்தினால் நடத்தப்பட்ட ஆய்வும் இலக்கிய வரலாறுகளையும் பற்றி எடுத்துரைத்தார்கள். இங்கே அறிஞர்கள் அவருடைய இந்த இலக்கிய வரலாறுகளை கேட்கும்போது எமது மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் இதார் இந்த இலக்கிய வரலாறு எடுத்து கூறும்போது எமது மக்களின் வருமானத்தையும் எங்களுடைய தொழில்களையும் எங்கள முன்னேற்றமான நோக்கங்களையும் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அவர்களுடைய நோக்கங்களை நாங்கள் மிகவும் பாராட்டத்தக்கக்கூடியதாக இருந்தது. இதே போல இந்த இலக்கிய வரலாறிலே நாங்கள் மென்மேலும் பல நிகழ்வுகளை நடத்தி எமது மக்கள் முன்னேற்றமான வழிக்கு வருவோம் என்ற நோக்கத்தோடு இந்த கலாமன்றத்தினருக்கு நாங்கள் இயக்குநர்களுக்கும் அந்த இங்கே கடமையாற்றி கொன்ற அந்த கலாமன்ற உத்தியோகத்தர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இப்படியா நிகழ்வு நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு உரையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். காவேரி கலாமன்றம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மத்தியில் வேலை செஞ்சு வருகின்றது. குறிப்பாக தொழிலாளர்களுடைய நலன், அவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக மிகுந்த கவனம் எடுத்து செயற்பட்டு வருகின்றது. இலங்கையிலே பல்வேறுபட்ட தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பதிவாகி வருகின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய உடலில் தேமல் ஏற்பட்டாலோ, தடித்த தேமல் ஏற்பட்டாலோ அல்லது உணர்வு அற்ற தன்மை ஏற்பட்டாலோ நாங்கள் PHI ஊடாக, பொது சுகாதார பரிசோதனை ஊடாக அல்லது நேரடியாக மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்று கொண்டே காட்டுவதன் ஊடாக தொழில்நோயற்ற சமூகமாக நாங்கள் மிளிர முடியும். ஆகவே இந்த டேன் டிவியின் ஊடாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மக்கள் மத்தியில் இந்த தகவல் போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்காக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நோய் குறிப்பாக நீண்ட காலத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் அது தொடர்பாக விழிப்பாக இருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய உடலில் தோலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நாங்கள் பொது வைத்தியசாலை அல்லது பொது சுகாதார பரிசோதனை ஊடாக நாங்கள் இதனை காட்டி நோயற்ற சமூகமாக நாங்கள் மிளிர தயாராகுவோம். நன்றி, வணக்கம். இங்கே நாங்கள் வரைக்கும் நண்டு வச்சு வடை செஞ்சு தந்துச்சுன்னா, ரோல் செஞ்சு தந்துச்சுன்னா, அதே மாதிரி நண்டு கூழ் செஞ்சு தந்துச்சுன்னா உண்மையிலே அருமையாக தான் இருந்துச்சு. அப்புறம் இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களில் நண்டும் ஒரு முக்கியமான ஒன்று தான். அதை விட இப்போ சில பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் நண்டு விற்கப்படுற விலை அவ்வளோ பெரிய விலையாக இருக்கும். அதனால் வாங்கப்படுற விலை குறைஞ்ச விலையாக தான் இருக்கும். எந்த வணிகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். இவியல் நடைமுறைப்படுத்துகிற செய்யப்படுத்துகிற விடயங்கள் உண்மையிலே இங்கே பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டுரும். ஏனென்றால் இங்கே உற்பத்தி ஆகிற நன்றுகள், இங்கே பிடிக்கப்படுற நன்றுகளை கொண்டு நாங்கள் நேரடியாக சந்தைக்கு செல்லும் இடத்தில் நாங்கள் அதற்கான சரியான பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இவைகள் புது ஐடியாக்கள் நிறைய சொல்லியிருந்தீங்கன்னா அது உண்மையிலேயே பிரயோசனமாக தான் இருந்திருக்கும். இந்த வழிப்போக்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வழிப்போக்கலை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விளைவுறது உங்கள் வழிப்போக்கல்